கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி. இப்போது நம்ம கடைசி 2 வீடியோவில் வந்து நம்ம சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த நிலைகள் பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு மன்னிப்பு கேட்கணும். என்ன அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, ஆரம்பத்திலேயே வந்துட்டு அட்வான்ஸான டாபிக்ஸ்குள்ளே போனனால நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன ஆகலைன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் புரியாமல் போயிடுச்சு. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இல்லை இந்த விஷயங்கள் வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ன அதுன்னு நிறைய பேர்த்துக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட பேசிக் அடிப்படையிலேருந்து நம்ம வந்து கொண்டு போவோம். ஓகேங்களா? அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிறத வச்சு நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பழைய வீடியோஸ், நம்மளோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இப்போ நம்மளோட சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலனோட படம் மாதிரியே இருக்கும், இன்ட்ரெஸ்டெல்லர் கான்செப்ட் மாதிரியே இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி கம்பேர் பண்ணியிருக்கிறது, டைமை பற்றி பேசுனது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் டாப்பிக்காக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு, என்னடா நீ வந்து இன்ட்ரெஸ்டெல்லரில் வர மாதிரி தேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாக வந்து அதுதான். உள்ளே இருந்து அவங்க கொடுக்குற விஷயங்கள் வந்து நமக்குள்ளே அது வெளியே டெலிவரி ஆகும்போது அது கொடுக்குற அழகு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது தான் நமக்கே வந்து தெரியுது. ஸோ அப்படி ஒரு விஷயங்களுக்குள்ளே நீங்களும் போகணும், உங்களுக்கும் அந்த மாதிரி ஆன்ம அறிவோட விஷயங்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த சீரீஸ். வாங்க என் கூடயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீ ஃபாலோ பண்ணுற சித்தர் எந்த நிலையை அடைஞ்சார், நான் பாரு வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறேன், அவர் என்னென்ன நிலையெல்லாம் அடைஞ்சிருக்காரு தெரியுமா, அவர் அருட்பெரும் ஜோதியோடு கலந்துட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நீ என்ன வள்ளலாரை ஃபாலோ பண்ணுறியா, அவர் என்ன எதையுமே முழுசாக சொல்லிட்டு போகல, அவருக்கு பின்னாடி வேறு யாரும் போகல, நான் சித்தர் வழியில் போகிறேன், என்னோட சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உன்னோட தப்பு பெருசா இல்லைன்னா என்னோட பேண்டு பெருசா அடிச்சு காட்டுங்கிற மாதிரி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே என்ன நடக்குதுன்னு. இப்போ சிலருக்கு என்ன யோசிக்கலாம்னா, என்ன தம்பி நீ சம்மந்தமே இல்லை ஏதாவது டாபிக் பேசுகிறேங்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி ஆன்மீகத்துக்குள்ளே இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எழுதி வச்ச பாடல்களை வச்சுக்கிட்டு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, இவர் தான் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் அந்த நிலையில் இருக்கார், இந்த நிலையில் இருக்காருன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வியே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இல்லை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருமூலர் அடைஞ்ச நிலை வந்து என்னது, சதாசிவ நிலைனா என்ன, இந்த நிலைனா என்ன, அந்த நிலைனா என்னன்னு தேவையில்லாத விஷயங்கள் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, என்ன நிலை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் வரும். நிறைய ஹேட்ரட் கமெண்ட்ஸ் வரும் நம்ம பேசுகிறதுக்கு. எல்லாருமே நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நான் வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வந்திருக்கும். பட் நான் எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக எதுக்கும் ரிப்ளையும் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெலாம். ஏன்னா இதெல்லாம் வெறும் குப்பை. இந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் நான் எதுவுமே வந்து பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ப்ராக்டிஸ் வாங்கி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இந்த வார்த்தையை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. யார் நம்ம சொன்னதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க என்னென்ன ஸ்டேஜஸில் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் எனக்கும் தெரியும். நான் என்னென்ன நிலைகளில் இருக்காங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? நான் போயிட்டு மற்றவங்க மாதிரி வந்துட்டு சும்மா தம்பட்டை அடிக்கிறதோ அந்த விஷயங்களுக்குள்ளே போகிறக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல விருப்பம் கிடையாது. அதே மாதிரி ஒன்று என்ன அப்படின்னா, யாருக்காச்சும் ஏதாவது பேசணும் அப்படின்னு இருந்தால் என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். 2வது வாட்ஸ்அப்போட நம்பரும் இருக்குது. வேணா தாராளமாக கால் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வந்து அதில் பேசலாம். அதே மாதிரி வந்து தேவைப்பட்டால் நான் நேரில் கூட வரேன். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த சும்மா வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கதறது இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு தான் வந்து உங்களோட ஒரு லெவலை வந்து குறைச்சிக்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தரால் வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியே ரிவீல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து பேசுறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ்குள்ளே தான் வருவாங்க. ஸோ கொஞ்சமாச்சும் வந்து ஒரு ஆல்ஃபா, இந்த ஜென்சி டேர்ம்ஸை சொல்லணும்னா ஒரு ஆல்ஃபாவாக இருக்க பாருங்கள். போய் ரொம்ப டம்மி பீஸாட்டு வந்து ஓரத்தில் வந்து ஒதுங்கிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, பேக் டு த டாபிக்குள்ளே வரும்போது, அந்த நிலைகள் பற்றி நம்ம பேச நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த படி என்னங்கிறது தான் நம்ம கால் எடுத்து வைக்கணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நான் வந்துட்டு எங்கேயோ இருக்கிற விஷயத்த வந்துட்டு நான் வந்துட்டு அங்கே என்ன இருக்குது அதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்காங்கிற மாதிரி ஆயிருப்பேன். எப்படின்னா, கடலில் இப்போ வந்து இந்த பூமியோட நார்த் போல் சவுத் போல் தாண்டி என்ன இருக்குன்னு கேட்குற மாதிரி. நீங்கள் வந்து நார்த் போல் சவுத் போலுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு அதுக்கு அடுத்தது என்ன இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ
அதனால் போயிட்டு வள்ளலார் தான் இந்த நிலையை வந்து அடைஞ்சாரு, இல்லை இந்த பக்கம் திருமூலர் தான் ஒரு நிலையை அவர் வந்து சதாசிவ நிலை அதுவும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சதாசிவ நிலை தான் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. எங்க நீங்கள் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜாவது நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால இந்த கேள்விகளுக்குள்ள போய் எப்பவுமே வந்து சிக்கிக்காதீங்க. இது வந்து நமக்கு தேவையற்ற ஒரு கேள்விகள் தான். அதெல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போது நீங்கள் வந்துட்டு ஸ்கூல்லாம் படிக்கும்போது நீங்கள் 5th படிக்கிறீங்கன்னா அதை பாஸ் ஆகி 6th போகலான்னு யோசிப்பீங்களா, இல்லை நான் நேராக 12th போகணுன்னு யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க, கரெக்டாக? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்கோ அதுக்கு அடுத்த படியில் வந்து ஏற பாருங்கள். அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ தூரம் வைக்கவும் முடியாது, கடைசியாக என்னாங்கன்னா தோற்று தான் போவீங்க. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னதுப்பா அப்படின்னு யோசிங்க, அப்படின்னு கேளுங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இந்த ஒரு மெட்டீரியல் லைஃப்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக இப்போ நம்மளோட தேவைக்கு ஒரு கார், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா நமக்கு அந்த ஒரு கார் என்னவா இருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட்டாக போதுமானதாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க, இல்லை நம்மளோட இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கௌரவம் என்ன ஆயிரும் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே போய் ஒரு 20-25 லட்சத்துக்கு இஎம்ஐ போட்டு காரை வாங்குவாங்க. அப்போ மாதம் அந்த இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க, இதுக்காக ஓடிட்டு இருப்பாங்க. இது மூலியமாக அடுத்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு காம்பேக்டாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஹோம் இருந்தால் போதும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இல்லை நான் என்னோட மரியாதை என்ன ஆகுறது, என்னோட இது என்ன ஆகுறது அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 கோடிக்கு வந்து வீடு கட்டுவாங்க. அப்போ அதுக்கு அடுத்து இஎம்ஐன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பசங்க இருக்காங்கன்னா நிறைய பெஸ்ட் காலேஜஸ் பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும், அங்கே படிக்க வச்சாலே அவங்க வந்து தேருவாங்க. ஆனால் அதை விட என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ப்ரெஸ்டீஜ் தான் முக்கியம், நான் அங்கே கொண்டு போய் தான் படிக்க வைப்பேன் இவங்களே பண்ணுவாங்க. கடைசியில் பாரு எவ்வளோ செலவு பண்ண பாரு, என் பையன் நான் மதிக்கிறானா அப்படின்னு வந்து நீங்களே தான் கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் வந்து முக்கியம். இப்போ அவங்ககிட்ட 10 கோடி இருக்குது அப்படின்னா தாராளமாக 4-5 கோடிக்கு வந்து வீடு கட்டலாம், தப்பே கிடையாது. ஆனால் 10 கோடி வச்சுட்டு நான் வந்து 40 கோடிக்கு தான் வீடு வாங்குவேன் அப்படின்னா அது என்ன ஆகுனா உங்களுடைய ஆன்மா வந்து இந்த ஒரு உடம்பு எடுத்திருக்குன்னா போய் பணம் சம்பாதிக்கிறக்கோ இல்லை செக்குமாடு மாதிரி சுற்றுறக்கோ இல்லை வந்து 40 டிகிரி வாங்குறக்கோ வந்து கிடையாது, சரிங்களா? உங்களுடைய உயர்ந்தபட்ச நோக்கம் என்னவா இருக்கணும், ஒரே ஒரு நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேக் டு ஃபார்ம் போகிறது தான், அந்த முழுமையான தன்மை அடைகிறது மட்டும்தான் இந்த ஒரு பிறப்போட ரகசியமே. இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அதுக்குன்னு வந்துட்டு நான் படிக்கிறது வேஸ்ட்டா, எனக்கு டிகிரியே தேவையே இல்லையானா அந்த ஒரு முட்டாள்தனமான கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கீங்கன்னா இதுக்குன்னு சில கர்ம வினைகள் இருக்கும், இதுக்குன்னு சில சுதர்மா இருக்கும். அப்போ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கட்டாயமாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும், கட்டாயமாக இந்த வழிமுறைகளை எடுத்து தான் வரணும். பட் நான் இப்போ படிக்கிற மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி தான் வந்து என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு கிடையாது. திருவள்ளுவர் வந்து அழகாக என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருப்பார் 398 குறள்ல. அது என்ன சொல்லும் அப்படின்னா ஒருத்தன் ஒரு பிறவியில கற்று வர அந்த கல்விங்கிறது அவன் 7 பிறவி எடுத்தாலும் அவனை வந்து காக்கணும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க படிக்கிற மேக்ஸ் பிசிக்ஸ் சயின்ஸ் பயாலஜி இதெல்லாமே எக்ஸட்ரா என்னவா வேணா இருக்கட்டுமே, அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் டாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு 7 பிறவிக்கு உங்களை வந்து காப்பாற்ற போகுதா? 7 பிறவிங்கிறது எத்தனை வருடங்கள்? அப்போ அது வரைக்கும் இதே விஷயங்களா இருக்க போகுது, எவால்வ் ஆகிட்டே தானே இருக்க போகுது. அது இல்லாமல் இதெல்லாம் மறந்து போயிடும் ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்போ இதுவா வந்து காப்பாற்ற போகுது இல்லை. அப்போ திருவள்ளுவர் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு, அதை தான் வந்து சித்தர்கள் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிறாங்க. அதாவது நீ கற்றுக்கிற இந்த சாகா கல்வி உன்னோட ஆன்மாவை நேராக எது போய் தொடுதோ அந்த ஒரு கல்வி மட்டும்தான் உன்னை 7 பிறவிக்கு வந்து காக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட நிறைய கேள்விகள் என்ன வரும்னா இந்த பிறவியிலேயே நான் வந்துட்டு இறைவன் அடையணும், எனக்கு அந்த ஒரு வாழ்வு வேணும், இந்த ஒரு இறைநிலை வேணும், அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இந்த பிறவியில் சத்தியமாக யாராலையுமே வந்து இறைநிலை அடைய முடியாது. இப்போ நான் இந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட இந்த ஒரு நீங்கள் வந்து இதுக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த பிறவியில் நிச்சயமாக உங்களால் வந்துட்டு அந்த ஒரு இறைநிலை அடைய முடியாதுன்ட்டேன். இப்போ அந்த ஒரு ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. அப்போ வேறு எதுக்காக நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்கன்னு யோசிங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இல்லை அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நீங்களே உங்ககிட்ட வந்து சொல்லிக்கோங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு பிறவியில் வந்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிற அந்த தொடக்கம் மட்டும்தான் நம்மளோட வேலை. அது எப்போ போகுது, எப்படி போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைனில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த ஞானம் வரும்போது உங்களுக்கு வந்து வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கும், சரியா? இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப 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 கவனம் வந்து செலுத்த வேண்டிய ஒரு இடம். ஏன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பிறவிலே அடையணும்னு அந்த
ஒரு கோலை மட்டும் வைக்கும்போது ப்ராசஸில் வந்து கோட்டை விட்டுறாங்க. அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியறதில்ல, எப்படி பண்ணுங்கிறதுல கவனம் போகிறத விட்டுட்டு அந்த நிலை எப்போ அடைவேங்கிற மாதிரி போயிடுது. அதனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் போகாதீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிற்க ஆரம்பிக்கும். இப்போ உண்மையை சொல்லணும்னா எந்த தெளிவான ஆட்களுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நான் இந்த பிறவியிலேயே இதை பண்ணும் இப்போ அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிறவின்னு எடுத்தால் இதில் என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ நான் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உடனே வந்து விஷ்ணு நீங்கள் டீமோட்டிவேட் பண்ணுறீங்கன்னெலாம் சொல்லாதீங்க. நான் ப்ராக்டிகாலிட்டி இந்த இடத்துல பேசுகிறேன். இப்போ வள்ளலார் என்ன ஒரே பிறவிலேயே இந்த நிலையை அடைஞ்சிட்டாரு? கிடையாது. இல்லை, இந்த கடைசி பிறவியில் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் எடுத்திருப்பாரு, எத்தனை விஷயங்களை கற்றுட்டு இருந்திருப்பாரு, எத்தனை படிநிலைகளை தாண்டி வந்திருப்பாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்போது அதெல்லாமே முடிக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ஒரு பர்ஃபெக்ஷன் நிலைக்கு வரும். இப்போ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு வெளியே போகணுன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஜஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி வரீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வரணும்னா. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. அதுக்கு இந்த ஒரு பிறப்பு எடுத்திருக்கீங்கன்னா இந்த பிறப்போட நோக்கம் என்ன, இதுக்குள்ள உங்களால் எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை நேர்த்தியாக முடிச்சிங்கனாலே போதும். அடுத்த நிலைக்கு வந்து அடுத்த டைம் வந்து தானாக வந்து அதுக்கான ஒரு விஷயம் வந்து வாய்க்க ஆரம்பிக்கும். அதனால இந்த பிறவிங்கிறது விடுங்க. இந்த பிறவி இந்த வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒரு பின்பமான விஷயங்கள் தான். நமக்கு இது எல்லாமே வந்து அவங்க இருந்த தன்மையிலேருந்து சொல்லும்போது வேற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம். இப்போ நம்ம பாமர தன்மையிலேருந்து யோசிக்கும் போது அதெல்லாம் வேற மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுதான் இதுக்கான ஒரு பிரச்சனையே. அதனால இந்த ஒரு மைண்ட் செட்டை இன்னைக்கு விடுங்க. இந்த பிறவியிலேயே நான் முடிக்கணும், இந்த பிறவியிலேயே எல்லாமே. அதை விட்டுட்டு இந்த பிறவியில் நான் என்ன நல்லதாக என்னால் பண்ண முடியும், என்னோட ஆன்மாவை கடை தேடுறதுக்கு தி பெஸ்ட், அதாவது ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் கிடையாது, ட்ரை வாட் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிற அந்த ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். அது வேறு யாரும் வந்து சொல்ல, என்னோட அட்மின் சொன்ன கோட் தான். அதை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட ஷிஃப்ட்டே வந்து வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும். என்னன்னா நான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். நீ பண்ண போகிறது பெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யாரால சொல்ல முடியும், இந்த பிறவிலேயே வந்து நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கான சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வழிமுறையில் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் வே நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி உங்களோடதாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த 3 வீடியோவில் நீங்கள் என்ன விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டீங்க, என்ன விஷயங்களை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு 5-10 நிமிஷம் வீடியோவை வந்து நிறுத்திட்டு யோசிங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து கொட்டி கிடக்குதுங்க. ஆன்மீகம்னு எடுத்தால் ஆன்மீகமில் தனியாக இருக்குது. இப்போ வந்து சில சித்தர்களோட பாடல்கள்னா அப்படி இருக்குது. வெர்சட்டைலாக இங்கே வந்து கொட்டி கிடக்கு. பட் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாம் உள்ளே போய் லோட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், என்ன இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறது தெரியாது. ஸோ நம்ம வீடியோஸ் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கலாம், திருப்பி ஒரு வாட்டி போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்ம என்ன மாற்ற போகிறோங்கிறத வந்து முடிவு பண்ணுங்கள். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு சீரீஸ் முடியும் போதும் இது வரைக்கும் நான் ஒரு 10 வீடியோ அந்த சீரீஸில் போகிறேன்னா 10யுமே கம்பைன் பண்ணி ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதை என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் 10 வாட்டி அந்த வீடியோவை பார்த்தாலும் பரவாயில்ல, 11வது வாட்டி முழுசாக வந்து பாருங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான இன்சைட் வந்து உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த வீடியோவே எத்தனை பேர் முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எந்த வீடியோலையுமே முழு ரகசியத்தையுமே சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து வீடியோஸில் ஹூக் வச்சு பேசுங்க, வீடியோவில் வந்து முன்னாடியே சொல்லுங்கள், ரிட்டன்ஷன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வேணும்னே என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரகசியத்தை வந்து சொல்லுவேன். அப்போ தான் அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். யாருக்கு பொறுமை இருக்குது, யாருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தை அப்போ தான் அவங்க தேடி போய் பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து யாராவது என்னோட வீடியோஸ் ஏதாவது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இப்போ போய் அந்த வீடியோஸ் பாருங்கள். நடுவில் நிறைய இடத்துல வந்து சில ரகசியங்களை நான் சொல்லி வச்சிருப்பேன். இப்போது நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு வந்துட்டு நான் வந்து 10 வாட்டி பார்த்தாலும் திருப்பி 11வது வாட்டி பார்க்க சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னா நிறைய பேருக்கு வந்து உண்மையான ஆன்மீகம் எங்கே இருக்குது, ஆன்மீக பயிற்சிகள் கிடைக்கல. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைக்கலைனாலும் இந்த விஷயங்களை நீங்கள் திருப்பி கேட்கும்போது என்ன ஆகும்னா, திருவள்ளுவர் வந்து அழகாக வந்து என்ன சொல்லுவார்னா, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா உங்களோட செவிக்கு அந்த வெளியே எல்லாரும் நினச்சிப்பாங்கன்னா வெளியே வந்து நம்ம கேட்குற நாலேஜ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உணவு தரணும். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. செவிக்கு உணவில்லாத போது அப்படின்னா இந்த செவியை வழியாக கேட்குறது யாருன்னா நம்ம ஆன்மா. நம்ம ஆன்மாவுக்கு உணவில்லாத போது மட்டும்தான் நம்ம வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடே தேவை. இப்போ நீங்கள்
கரெக்டாக நீங்கள் டீப்பாக உள்ளே போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்மளோட ஜூம் மீட்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். நம்ம வந்து 1 மணி நேரம் வீடியோன்னு வந்து போவோம். ஆனால் கிட்டத்தட்ட 3, 4 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக போயிருக்கும். ஒருத்தர் கூட லெஃப்ட் ஆனது கிடையாது. இது எத்தனை பக்கம் நடக்கும்னு எனக்கு நிஜமாக தெரியாது. பட் அங்கே நடக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ஆன்மா அந்த இடத்துல விழிப்படைஞ்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வந்துட்டு வெளியே இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சில டைம் டிஸ்ட்ராக்ஷனே வராது. ஆக்சுவலி எல்லாமே பிளாக் ஆயிரும். உங்களுக்கு கண் சிமிட்ட மாட்டீங்க, உங்களுக்கு பசிக்காது, தூக்கம் வராது, நெளிய மாட்டீங்க, தண்ணி தேவைப்படாது, சாப்பாடு தேவைப்படாது, வெளி உலகமே மறந்துடும். நம்மளோட நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக நினச்சிட்டு இருக்க உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு மறந்து போயிடுவாங்க. அப்படியே டோட்டலாக ஒரு ஸ்டேட்குள்ளே போயிடுவீங்க. அது என்னன்னா ஆன்மா விழிப்படையுதுங்கிற அர்த்தம். இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த ஒரு அட்டென்ஷன் வருதோ நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க, உங்கள் ஆன்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படையுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி திருவள்ளுவர் இன்னொன்று அழகாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். நம்ம இத்தனை நாள் வெளியே பாமர லாங்குவேஜில் பார்க்கும்போது என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஓகே நம்ம சேர்த்து வச்சிருக்க அறிவு தான் வந்து மிகப்பெரிய செல்வம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. அந்த செவிச்செல்வம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிப்பிடுற ஒரு சொல். சரிங்களா? நீ எவ்வளோ கோடி வேணாலும் பணம் வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் கடைசியில் ஒரு நாள் எல்லாமே வந்து பிடுங்கிட்டு தான் போகும். சரிங்களா? ஒரு நார்மலாக நம்ம பேசும்போது இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் உனக்குள்ள ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த கட்ட செல்வம் அப்படின்னு. ஸோ அப்போ யார் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த கட்ட செல்வந்தர்கள்? ஞானிகள் தான் உயர்ந்த கட்ட செல்வந்தர்கள். அப்போ அந்த இடத்துல சரிங்களா, யாருக்கு ஆன்மீகம் சித்திக்குது, யாருக்கு ஞானம் இருக்கோ அவங்க தான் உண்மையான செல்வந்தர்கள் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் எல்லாருமே உண்மையான செல்வந்தர்கள் ஆகணும். ஸோ அந்த ஒரு சீரீஸ்குள்ளே தான் இனிமேல் நம்ம போக போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு சீரீஸ் வந்து காத்துட்ருக்கு. அது என்னன்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கான ஹிண்ட் வந்து இங்கேயே வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோலேயே. இந்த வீடியோ திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு கேளுங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உடனே வந்து நீங்கள் யோசிங்க, நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோம், என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது தாராளமாக அது யோசிக்கிறது உங்கள் மனதில் பதியணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி நான் என்னென்ன விஷயங்களை எடுத்துகிட்டு போனேன், என்னென்னலாம் இதை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ வந்து இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அதை மிஸ் பண்ணி இருந்தாங்கனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் வந்துட்டு ஒருத்தர் வந்து மிஸ் பண்ண விஷயத்தை உங்களால் தெரிஞ்சுக்கிறாருன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுவோம். போய் வந்து நம்ம வந்து போய் சாப்பாடு போடுறது இல்லை நம்ம ஏதாவது பண்ணுறது தான் உயர்ந்த கட்ட ஒரு ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது கிடையாது. இருந்த இடத்துலேருந்து உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுவே உயர்ந்த கட்ட ஜீவகாருண்யம் தான். ஏன்னா ஜீவன் அப்படின்னா முதல்ல குறிக்கப்படுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா, உயிர், வாட் எவர் இட் இஸ், அந்த நேமில் கூப்பிட்றது தான். அதுக்கு ஒரு உதவி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. சரிங்களா? இந்த இடத்துல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா, அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டவனும் சாகக்கூடாது, அதை சாப்பிட்டவனும் சாகக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட அன்னதானம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நான் உங்ககிட்ட விட்றேன். இதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பதில் சொல்ல வந்து கொஞ்சம் வந்து சங்கடமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே யோசிச்சு வைங்க. இதுக்கான ஒரு வீடியோ வரும்போது அதில் இதுக்கான பதிலை சொல்கிறேன். சர்வமும் சிவமயம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள்